எங்கள் வீட்டு வழக்கப்படி எப்படி மாவிளக்கு போடுவோம் அப்படிங்கிற வீடியோ இது. முதல்ல பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதை இந்த மாதிரி ஒரு துணியில் நல்ல நிழலில் வளர்த்தி கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கிறச்சேயே அதை ஒரு மிக்ஸி கண்டெய்னரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிப்போம். அதோட நல்ல பொடியாக்கிய வெல்லம், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸியை ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் மாத்திரம் யூஸ் பண்ணி அது எல்லாம் ஒன்று சேர வரைக்கும் மிக்ஸியை ஓட விட்டுட்டு பல்ஸ் மோட்லேயே அதை கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு சின்ன மலை மாதிரி வடிவமைப்போம். எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடியதான ஒரு வெள்ளித்தட்டில் இந்த வடிவமைச்ச அந்த பச்சரிசி வெள்ளை மலையை வச்சு அதில் 2 குழிகள் பண்ணுவோம். அதில் 2 கிண்ணங்களில் திரி போட்டுட்டு, வெள்ளி கிண்ணங்களில் திரி போட்டுட்டு அதில் சுத்தமான நெய் விட்டு விளக்கேற்றுவோம். இந்த வெள்ளித்தட்டை ஒரு நுனி வாழை இலையில் வைப்போம். சுத்தீவிர பூவால் அலங்காரம் பண்ணுவோம். 2 சைடும் வெத்தலை, பாக்கு, தேங்காய், பழம் வச்சுருப்போம். ஒரு ஆபரணமும் சாத்துவோம். அம்மனே இந்த விளக்கில் உரையிறதாக ஐதீகம். ஹாரத்தி கரைச்சி வச்சு விளக்கு நின்று எரியற வரைக்கும் நைவேத்தியம் செய்வோம். ஆடி மற்றும் தை வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் இந்த மாவிளக்கு போடுறதான பாரம்பரியம் எங்கள் வீட்டு வழக்கமாக இருந்துட்டு வருது.